உள்ள இடம் இருக்கு, நிறைய வாங்க. உள்ள பறக்கத்தா இருக்கு இடம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஈமானுடைய கிளைகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். ஈமானுடைய கிளைகளிலே அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, வேதத்தை நம்புவது, வானவர்களை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, விதியை நம்புவது ஆகிய 6 முக்கியமான அம்சங்களை எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்பது பற்றிய விளக்கங்களை முழுமையாக நாம் பார்த்தோம். அதுபோல நம்பியதற்கு பிறகு நம்மிடத்திலே வரவேண்டிய சில நடவடிக்கைகளையும் ஈமானுடைய கிளைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில பிறருடைய நலனை நாடுதல் என்பதையும் ஒரு கிளையாக சொல்லி, அதுல என்னென்னவெல்லாம் அடங்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே விளக்கி இருக்கிறார்கள். அவற்றையும் நாம் பார்த்து வருகிறோம். பிறருடைய நலன்களை எப்படி நாம் நாடுவது, பிறருக்கு இடைஞ்சல் செய்யாமல் எப்படி இருப்பது, இதை பார்க்க வருகிறோம். அந்த வகையில இந்த பிறர் நலன் நாடுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வற்புறுத்தின ஒரு விஷயம் அண்டை வீட்டாருடைய விஷயம். எல்லாரும் பிறருங்கிறையில நிறைய பேர் வருவாங்க. அண்ணன் வருவான், தம்பி வருவான், அத்தா வருவாரு, மகன் வருவாரு, தெரிஞ்சவன் வருவான், தெரியாதவன் வருவான், எல்லாரும் வருவாங்க. ஆனால் இந்த பேருங்கிறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மற்ற பிறர் மாதிரி இல்ல, அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சொன்னது அண்டை வீட்டாருடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில 6018வது ஹதீஸ், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்பவராக இருக்கிறாரோ அவர் ஃபலா யுனி ஜாரஹு, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை தர வேண்டாம். அண்டை வீடுனா பக்கத்து வீடு. அண்டை வீடு என்பது இந்த பக்கத்துல உள்ளது அண்டை வீடு தான், இந்த பக்கத்துல உள்ளது அண்டை வீடு தான், எய்தாப்புல இருக்கிறது அண்டை வீடு தான், மேல இருக்கிறது அண்டை வீடு தான், கீழ் பேசன்ல இருக்கிறது அண்டை வீடு தான். அண்டை வீடுங்கிறது 8 புறத்திலே வரும், பேக் சைட்ல மட்டும்தான் வரும், 7 சைடுல வரும். அதுங்களா மேல இருப்பாங்க, கீழே இருப்பாங்க, இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த பக்கம் இருக்காம, எய்தாப்புல இருப்பாங்க, எங்க இருக்க மாட்டாங்க, கீழே இதுல இருக்க மாட்டாங்க. பின்புறத்துல தொடர்பு இருக்காங்க. அண்டை வீடா இருந்தாலும் நம்ம பின்னாடி ஒரு வீடு இருந்துச்சுன்னா அவங்களோட யாரு என்ன ஒண்ணு தெரியாம இருக்கிறான். அப்ப பின்புறத்தை தவிர எந்த பக்கத்துல இருந்தாலும் இந்த பக்கத்து வீடு ஒரு உண்மையான மூமினா இருந்தால், அது ஈமானுடைய முக்கியமான அம்சத்தை வலியுறுத்துறாங்க. நீ அல்லாஹ்வை நம்புறது உண்மையா இருந்தால், ஆகிரத்தை நம்புறது உண்மையாக இருந்தால், பலா யுதி ஜாரஹு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு தராதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில 6016வது ஹதீஸ், இதுல என்ன சொல்றாங்க கேட்டா, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் மூமின் இல்லை. வல்லாஹி யாருன்னு சொல்ல மாட்டாங்க, சஸ்பென்ஸ் அப்படி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லாஹி லா யுமினு ரெண்டாவது சொல்றாங்க, அல்லாஹ் மேல ஆணையா அவன் மூமினே கிடையாது. மீண்டும் சொல்கிறார்கள், வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் மூமின் கிடையாது, முஸ்லிம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்கிறாங்கன்னா, அப்பதான் யாரு என்னன்னு ஒரு ஆர்வமா கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீழே வமன் யார துறையா, அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொல்றீங்க, நீங்க யாரு மூமின் இல்லைங்கிறீங்க என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய பக்கத்து வீட்டுக்காரன் இவனுடைய அநியாயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியலையோ அவன் தான். ஒரு பக்கத்து வீட்டுக்கு அம்புட்டு அநியாயம் பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரன் இவன் அநியாயத்தை தப்பிக்க முடியல, அந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க, இவன் மூமினே இல்லை என்று சொல்லி அல்லாஹ் மேல ஆணையிட்டு 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரரோடு அவ்வளவு நெருக்கத்தை வைத்திருக்க வேண்டும், அவ்வளவு உறவுகளை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் நம்மளால் அயல்களுக்கு நெஞ்சிடக்கூடாது, இடங்கள் வந்துடவே கூடாது. அதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், லா யதுகுல் ஜன்னத்தை அல்லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய அநியாயத்திலிருந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாதுகாப்பு கிடைக்கலையோ அப்படிப்பட்ட ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. முதல் தடவையா ஈமான் தான் கடைசியா போயிடுவான்.
ஸ்டார்டிங்லேயே போக முடியாது, கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறம் வேணா போகலாம். இந்த மாதிரி ஹதீஸ்லாம் அப்படி விளக்கிடணும். அப்ப ஈமான் இருந்தால் எப்படியும் கடைசியில் சொர்க்கம் கிடைக்கும். முதல்ல எடுத்த எடுப்புலயே சொர்க்கத்துக்கு போக முடியாத ஒரு குற்றம் எது, போக முடியாம ஆக்குற குற்றம் எதுன்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம செய்யற அநியாயம். இது பண்ணவே கூடாது. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இதே மாதிரி 5186வது ஹதீஸ்லயும் கூட இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணியை பத்தி பேசப்படுது. குறிப்பா அந்த பக்கத்து வீட்டு விவகாரம்லாம் பொம்பளைகளுக்கு தான், ஆம்பளை அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும். பொம்பளைங்க தான் அந்த பக்கத்து வீட்டுல கண்டை போடுறதும் பிரச்சனை ஆக்குறதும் பெரும்பாலும் பொம்பளைகளால தான் கண்டை வருது. அப்ப அந்த காலத்துல பொம்பளைகள் தான் இருந்திருக்காங்க பாருங்க. அந்த காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, அந்த பொம்பளை ரொம்ப தொழுவுது, நிறைய தான் தொழுக, நோன்பு அதிகமான நோன்பு, ரமலான் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலையும் நோன்பு வைக்குது, தர்மமும் செய்கிறது, நிறைய நல்லா கொடுக்கவும் செய்யற அந்த அம்மா. ஆனா ரைர அண்ணா தூதி ஜீரானஹா பிலிசானியா, நாக்கு கொண்டு அந்த பக்கத்து வீட்டுக்கார ஆட்களுக்கு அவ்வளவு அநியாயம் பண்ணுது. அதாவது கொடுக்கறதுலையும் குறைவு இல்லை, தொழுகையும் நடத்திக்கிறது, நோம்பும் வச்சுக்கிறது. ஆனா நாக்கை பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயத்துல சேர்ந்தது இல்லை, வாய்க்கு இருந்தபடி பேசி விடுறது ஒரு அம்மா இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மாவை பத்தி பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிய பின்னார், அப்ப அந்த அம்மா நரகத்துக்கு தான் போகும். பாருங்க, நல்லா தொழுகுது, நோம்பு வைக்குது, அள்ளி வேற கொடுக்குது, தர்மமும் செய்யுது. ஆனா என்ன இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க அவ்வளவு அநியாயம் பண்ணுது. இதுக்கு என்ன ரிசல்ட்னா நேர நரகம் தான். கால ஹிய பின்னார், அந்த அம்மா நரகத்திற்கு போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இன்னொரு பெண்ணை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க என்னன்னு கேட்டா ரொம்ப குறைவாத்தான் தொழுவாங்க, குறைவாத்தான் அந்த நபிலுக்குலாம் தெரிய மாட்டாங்க, கடமையை மட்டும் செய்வாங்க போல இருக்கு, குறைவாத்தான் நோன்பு வைக்குவாங்க, ஜாஸ்தியாவும் கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, கொடுக்கறது அவ்வளவு ஜாஸ்தியாம கொடுக்கறது இல்லை. அப்ப கொடுக்கறதும் குறைவு, தொழுகையும் குறைவு, நோன்பும் குறைவு. அதே நேரத்துல அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கார ஆட்களுக்கு எந்த இடைஞ்சலும் தருவதில்லை. இத பத்தி என்ன சொல்றீங்க என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிய பில் ஜன்னா, அந்த அம்மா கடமை செஞ்சிடறாங்க, தொழுகை நோம்பு கரெக்டா செஞ்சிடறா. அப்ப ஈமான்ங்கிறது எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கணும், வெறுமனே தொழுகை நோம்பு ஜக்காத்து கொடுத்தா நம்ம தான் அல்லாஹ்வுக்கு நம்ம வெறும் வகுப்பான அடியான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அல்லாஹ் அதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு தொழுகை வேணும், நோம்பு வேணும், அதனால மனிதனுக்கு எப்படி செய்யணும்னு அல்லாஹ் கட்டளை விடுறானோ அதுல இந்த நிலைமை இருக்க வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்ற ஹதீஸ் முஸ்னது அஹ்மதுல 9298வது ஹதீஸாக இடம்பெறுது. புகாரி இல்ல, முஸ்னது அஹ்மதுல இருக்குது. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். அப்ப ஒரு பெண்மணியுடைய தொழுகை நோம்பு இதெல்லாம் அதிகமா இருந்து கூட பக்கத்து வீட்டுக்காரரோட நம்ம ஒழுங்கா இல்லை என்று சொன்னா நமக்கு பாதிப்பு. அவர்களோடு அன்பனோ பழகி கொள்ள வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இதுல எல்லாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இப்ப சொன்ன இந்த மாதிரி மனிதர்களுக்கு நலம் நாடுகள் இருக்குத, அதுல பல அறிவிப்புகள்ல முஸ்லீம்ங்கிற வார்த்தை தான் வருது. ஒரு முஸ்லீம் யாருன்னு கேட்டா மற்ற முஸ்லீம்களுக்கு எவன் தொல்லை இல்லாமல் நடக்கிறானோ அவன் தான் நல்ல முஸ்லீம் எல்லாம் வரும். அப்ப இதை வச்சுக்கிட்டு முஸ்லீம் அல்லாதவருக்கு தொல்லை கொடுக்கறான்னு விளங்கிக்கிற கூடாது. அன்றைக்கு எல்லாருமே முஸ்லீமா இருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. வேற ஒரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க என்று கேட்டா, அதாவது மூமின் என்பவன் யார் என்று கேட்டால் மன் அமினஹுன் நாசு, யார் மற்ற மனிதர்கள் அவனிடமிருந்து துன்பத்து இல்லாம இருக்கணும், மற்ற மனிதர்களுக்கு சங்கடம் இல்லாம இருக்கணும்னு முஸ்லிம்ங்கிற இடத்துல மனிதர்னு யூஸ் பண்றாங்க. மனுஷனுக்கு சங்கடம் இறங்கியல் பண்ணாம இருக்கணும் எவனோ அவன் தான் முஸ்லீம்னு சொல்றாங்க. அண்டை வீட்டுக்காரனுக்கு அதான் சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரன் முஸ்லீமா இருக்கணும், பெரிய சூஃபியா இருக்கணும், அப்பதான் நீ என்ன பாரு, அதெல்லாம் கிடையாது. அண்டை வீட்டுல இருக்கிறானா அவனுக்கு நீ ஒண்ணும் செய்யாட்டாலும் பரவாயில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறதெல்லாம் என்னன்னு கேட்டா தொந்தரவு செய்யாதுங்கிறதுலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்றது என்ன, அவன் பேருக்கு பம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிற, அவனுக்கு பேருக்கு சண்டைக்கு போய்கிட்டு இருக்கிற, அங்கெல்லாம் காலம் உனக்கு நிம்மதி கிடையாது, காலமெல்லாம் அங்கதான் இருக்க போறோம். அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உத்துலுபுல் ஜார கபலத்தார், ஊட்ட சேர்றதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரனை தேடிக்க. ஊரை விட வீடு அரண்மனை மாதிரி வீடு, பக்கத்துல நரகத்தை கொண்டாந்து சேர்ந்து வைங்க, நிம்மதி அவங்களால இருக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நரகமா இருந்தான்னு வைங்க,
நமக்கு நிம்மதியா இருக்க முடியுமா? அப்ப அண்டை வீட்டுக்காரனை முதல் தேர்ப்பா, வீட்டு 2வது தேர்ப்பாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அண்டை வீட்டுக்காரர்கள் நல்லவர்களா இருக்காருன்னு பார்த்து குடியேறணும். அப்படி குடியேறினவர்களை நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் மூலமாக அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் தொந்தரவு செய்யாதன் மூலமாக அவர்களை வென்றெடுக்க வேண்டும். அதெல்லாம் கூட அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாவாவுக்கு உதவும். சரியான ஒரு மார்க்கத்துக்கு அவர்களை கொண்டு வர முடியும். முஸ்லிமா இருந்தாலும் கூட அவர்களை ஒழுங்கான வழிக்கு கொண்டு வரலாம். முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தா கூட இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவங்களை ஆக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு ஆளு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. நல்லவரா கெட்டவரான்றதை தீர்மானிக்கிறது ஊர்லாம் ஒரு ஆளு நல்லவர்னு சொல்லுது. நல்லவராயிருவாரா? தாவ மாட்டார். ஒருவர் நல்லவர் என்று எப்ப ஆவார்னு கேட்டா 2 இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2வது இடத்துக்கு நம்ம பிந்தி வருவோம். அதுல ஒரு இடம் என்னன்னு கேட்டா, பக்கத்து இருக்காண்டு போய் எப்படிங்க ஆளு, அவர் என்னங்க தங்கமான ஆளு, அவன் தான் நல்லவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய எல்லா ஆளுதான் தெரியும், பக்கத்து வீடுந்தவனே நீ அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தூரத்துல உள்ள ஆளுகிட்ட ஹீக்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியம் கிடையாது. அன்பா பேசுறது, ஒரு நேரம் பேசுறது என்ன, ஒரு நாளைக்கு ஒருக்கா பாப்பீங்க, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை பாப்பீங்க. அவனை ஹீன்னு பல்ல காட்டுருவீங்க, நல்லவன் நினைச்சிட்டு போயிடும். அவன் அடுத்த உங்களை நல்லவன் சொல்றது உங்களை பார்த்துட்டு சொல்றது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டே இருப்பான். போய் நல்லவங்கிறாங்க. ஒரு ஆணியை தூக்கி போய் சண்டைக்கு வர்றான், இவன் நல்லவனா, இந்த பக்கத்து தேவத்தில் அடிச்சா அங்க வந்துடுறது, சண்டைக்கு வந்துடுறது. வரலையே ஒரு ஆணி வச்சு சண்டைக்கு வர்றான், மேல குழந்தைய குதிச்சதுக்காக நீ கீழே வந்து சண்டைக்கு வர்றான். இவன் எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லித்தானே முடிஞ்சு வச்சுட, நீ என்ன மனுஷன் ஆயிரும்ல. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் நம்ம அது கரெக்டான நேச்சுரல் என்னன்னு தெரியும். நம்முடைய நேச்சர் இருக்குல்ல, அது யாருக்கு தெரியும்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும். செண்டை அடிக்க தெரியும். பொண்ணாடி நல்ல மனிதர்கள் நல்ல யாருன்னு கேட்டா கை இருக்கும் அகலிதி. அவன் குடும்பத்துக்கு யாரும் நல்லவன், அவன் தான் நல்ல. இவன் யாருன்னு ஒன்னாட்டி போய் கேளு, அவனே நல்ல, இவனே என் பொறுக்கணியா அப்படின்ட்டு முடிஞ்சு ஊத்திக்காத. அப்ப அந்த மாதிரி ஏன்னா அவனுக்கு நேச்சர் தெரியும். ஒரு ஆளுடைய நேச்சர் தெரிஞ்சாக்க பக்கத்து வீட்டுக்காரர்களும் அவனுடைய மனைவியும் தான், குடும்பத்தாரும் தான். அப்ப நபித்துல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் நல்லது செய்கிறேன், நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு எப்படி விளங்கி கொள்வது. ஒருத்தர் கேட்கிறாரு, நான் கெட்டது செஞ்சுட்டேன், நான் கெட்டது தாண்டி எப்படி விளங்கி கொள்வது என்று அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு விளக்குங்க என்று குல்சூம் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா கால ஜீரானுக்க கத அஹ்சன்த, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நீங்க நல்லா தான் செய்றீங்கன்னு சொல்லிட்டான்னு வை, நீ நல்லது செஞ்சுட்ட. உன் பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப அநியாயம் பண்றிய பாட்டு சொன்னான்னு வை, நீ அநியாயம். இதாப்ப அளப்பெயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இப்னு மாஜாவுல இன்னும் சரியான ஹதீஸ் தான். 4212வது ஹதீஸாக இப்னு மாஜாவுல இடம்பெற்றிருக்கிற பாக்குறோம். அப்ப நம்ம நல்லவனா கெட்டவனாங்கிற தீர்மானிக்கிற அளவுகோல அந்த வீட்டுக்காரரோட இருக்கிறது. அவர்களோட நல்லுறவுகளை என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்ள. குறிப்பா சென்னை மாதிரி உலகத்துல எந்த தொடர்பு இல்லாம போச்சு, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி எதுவுமே இல்லாம போச்சு. எப்படி நல்லுறவு வளர்க்கிறது? குறைஞ்சபட்சம் தொல்லை இல்லாம இருக்கிறது. நீ ஒண்ணு செய்யாட்டா கூட நம்ம வாய முடிக்கிறது. சிலது மனுஷனுங்கிற முறையில நம்ம சிலது செய்வோம், அவன் பொறுத்துக்கிறது தான் வேணும், அவன் சிலது செய்வான், நம்ம பொறுத்துக்கிறது தான் வேணும். 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது மனிதனுங்கிற முறையில் 2 பேர்த்தையும் மிஸ்டேக்குகள் வரத்தான் செய்யும். இதுகளை எல்லாம் சபூர் செஞ்சுக்கிட்டு அதை அடங்கி போயிடுவது சிறப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அது போக கொஞ்சம் உயர்ந்த ஸ்டேஜுக்கு போ ஆசைப்பட்டேன்னு சொன்னா இதெல்லாம் செய்யணும். எது செய்யணும்? அண்டை வீட்டுல இருந்தேன்னு சொன்னா உங்க வீட்டுல என்ன ஒரு சமைக்கிறீர்களோ அதை கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளைக்கு இருக்கா 3 நாளைக்கு இருக்கா அது கொடுத்து விடணும். குழம்பு கொஞ்சம் கொடுத்து விடணும், கொஞ்சம் நோம்பு கஞ்சி காய்ச்சி கொடுத்து விடணும். நோம்பு கஞ்சி குடிக்கிற நேரம் பக்கத்து வீட்டுல முஸ்லீம் இல்லாத இருப்பாரு, சாப்பிடுங்கன்னு கொடுத்து விடணும். இதெல்லாம் என்ன செய்யணுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹீஹ் முஸ்லிம்ல 4758வது ஹதீஸ், அபூதர், அபூதர்ரை பார்த்து சொல்றாங்க, அபூதர்ரே இதா தபக்த முழக்கத்தன், நீ குழம்பு வைத்தால், வீட்டுல குழம்பு சமைத்தால், அக்திர்மாக அதுல கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக்கி ஆகது ஜீரானக்க, உன் கூடு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கூடு. உன் வேலைக்கு தான் இருக்குதுல்ல, 2 டம்ளர் தண்ணியை கூட ஊத்து, வசதி இல்லைன்னு இருந்தா நல்லா வை. உனக்கு இவ்வளவுதான் வசதி இருக்குமே, ஆனால் அது குழம்பு வைக்கிறதுக்கு சொல்றாங்க. இது எப்ப விளைவிக்கிறோன்னு ஒவ்வொரு தினையும் குழம்பு வைக்கும் போது கொடுக்கறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த காலத்துல குழம்பு வைக்க வசதி இல்லாத சமுதாயம் ஜெய்தூன் எண்ணெயில ரொட்டியை தொட்டு விட்டு சாப்பிட்டுருவாங்க. குழம்பு வைக்கிறதே விசேஷத்துக்கு தான். அங்க குழம்புங்க நமக்கு குழம்புங்கிற சாதாரணமா போய் விசேஷத்துக்கு வேற இடம் வந்துருச்சு. இப்ப குழம்புங்கிறது சாதாரண ஒரு குடிசையிலையும் குழம்பு இருக்கும். சாதனா இல்லாத ஒரு
வீடு இருக்காது. ஒரு பகல் சாப்பாட்டு காட்சி, ஒரு ராத்திரி சாப்பாட்டு காட்சி என்ன இருக்கும், குழம்பு இருக்கும். அதுக்காக நீங்க போயிட்டு சாதாரண கொடுத்துட்டு அவங்க பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. ரசூலுல்லாஹி என்னன்னு கேட்டா, நீ குழம்பு சமைத்தாளுங்கிறாங்க. அதே பெரிய வேலை நடக்கிற விஷயம் அந்த காலத்துல. அன்னைக்கு இருந்த வறுமையில, அன்னைக்கு இருந்த இந்த சமூக அமைப்புல இந்த குழம்புங்கிறதா எதிர்பார்க்க முடியாது. 2 பேரச்ச மரத்தை சாப்பிட்டு தண்ணி குடிக்க தருவாங்க. ஏதோ பழைய ரொட்டி இருந்தா தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. காஞ்சி போன ரொட்டி இருக்கும், அதை தண்ணியில ஊற போட்டு அதை கடி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னா சமயத்துல அடுப்பு பத்தி இருக்க மாட்டாங்க. மாவை குழைச்சி அதுல சீனியை போட்டு சீனில இனிப்பு நெய் ஏதாவது தேனக்குன்னு ஊத்தி பிசைஞ்சு ஊட்டி சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் உணவு சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு விசேஷம், ஒரு பெருநா கிருநா வந்தா ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறது விசேஷம் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குழம்புன்னு வைக்கிறதா இருந்தா அது எதுதான் வைக்கிறாங்க, ஒரு நல்லது கெட்டது தான் வைப்பாங்க. அப்ப இந்த வாக்கத்தை அவன் பார்க்கும் பொழுது வாசம் வரும். அது அவன் ஆச்சரியமா இருக்கும். அவனும் இந்த ரேஞ்சிலான இருப்பான். இவர் எந்த ரேஞ்சில இருக்காரோ டோட்டல் சமுதாயத்தினுடைய நிலைமை அப்படிங்கும் போது இவரும் அப்படித்தான் இருப்பாரு, அவரும் அப்படித்தான் இருப்பாரு. நம்ம என்ன பாக்குறோம், வகை வகையா பிரியாணி ஆக்குவான், 7 வீட்டுக்கு வாசம் போகும். பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்போமே, கொடுக்குறோமா? 7 வீட்டுக்கு போகுது. நம்ம கணக்கு பண்ணும் போது நம்ம 7 பேர் இருக்கிறோமா, ஒரு 10 பேருக்கு செஞ்சிட வேண்டியதான். 7 பேர் நம்ம வீட்டுல இருக்கிற தேவைன்னு சொன்னா 10 பேருக்கு செஞ்சு இந்த பக்கத்துல ஒண்ணு, இந்த பக்கத்துல ஒண்ணு, ரொம்ப வேண்டியது. அதை யார் பக்கத்துல வீட்டுல அதிக பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்குறாங்க. அதுக்காக நம்ம பேரையும் கவனிக்க முடியாது. அதிக பக்கத்து 7 வீட்டு கொடுக்க வச்சிருந்தா கொடு, இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த மாதிரியா பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்துருங்க. குழம்புல தண்ணி அதிகமாக்கி அவ்வளவு குவாலிட்டியா இல்லாட்டாலும் பரவாயில்ல. 1 கிலோ கறி போடுறீங்களா, ஆளுக்கு 100 கிராம் போட்டு கணக்கு பண்ணீங்களா, 75 கிராம் ஆக்கிருங்க. அவ்வளவுதான். ஆளுக்கு 75 கிராம் கணக்கு பண்ணி மீதி 25 கிராம் மிச்சம் அவ்வளவு அவங்களுக்கு கொடுங்க. அப்படிதான். அப்ப அந்த மாதிரி அதுக்காக நீ அவனுக்கு 1 கிலோவுக்கு மேல 1.5 கிலோ நீ வாங்காத. வசதி இருந்தா வாங்கிக்க. வசதி இல்லைங்கிற பட்சத்துல கூட இருக்கிறத நிறந்து கொடு, கொஞ்சம் உனக்கு சுவையை குறைச்சிக்கிட்டாவது கொடுங்குறாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியமான அளவு. அன்றைக்கு வேற அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இது கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்புறமே பிரச்சனை சால்வ் ஆயிருங்க. ஒரு பிரச்சனை யாராதுங்க. மனிதன் அல் இன்சான் அப்துல் இன்சான் சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அரபியில. மனிதன் உபகாரத்துக்கு அடிமை. எதுக்கு அடிமையா இருக்கிறானோ இல்லையோ, ஒரு உபகாரம் செஞ்சுட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்குவோம். அதை என்ன அவர் தானே சட்டை வாங்கி கொடுத்தாரு, அவர் தானே புத்தகம் வாங்கி கொடுத்தாரு, அவர் தானே இது வாங்கி கொடுத்தாரு, அது வாங்கி கொடுத்தாருன்னு பல்ல காட்டுக்கும். இது எல்லாம் மனுஷனே உள்ள ஒரு பலவீனம். அந்த அடிப்படையில கொஞ்சோண்டு இப்படி கறியை கொடுத்துட்டு வைங்களேன், அடுத்த நாளைக்கு உங்க புள்ள மேல குதிச்சுன்னா கீழே ஒண்ணு சொல்ல மாட்டான். முதல் நாளைக்கு புள்ள மேல ஆட்டமோட சின்ன பிள்ளைகள் குதிக்கும், கீழ் புருஷன் சண்டைக்கு வந்துடுவான். என்ன வச்சுட்டு இருக்கிற, நாங்கெல்லாம் குடி இருக்கிறதா என்ன அப்படின்னு வந்துடுவான். நீங்க அடுத்த நாளைக்கு அதுக்கு பதில் என்ன செய்யணும், சண்டைக்கு போக கூடாது. அடுத்த நாள் நல்லா பிரியாணி போட்டு இந்த கப்பு அடிச்சு விட்டேன்னு வைக்கிறேன், அப்புறமா குதிக்க மாட்டான், ஒரு தாச்சி வராது, பிரச்சனை தீர்ந்துரு. இது எல்லா மனிதனையும் வென்றெடுப்பதற்கு ஒரு நல்ல வழி. எல்லா மனிதனையுமே உபகாரத்தினால் வென்றெடுக்கிற ஆள் பெரிய அளவில் இருக்க வேண்டியதில்லை. நீங்க அந்த மாதிரி ஆள் இல்ல, நான் மனிதாபிமானத்தை நடக்கிறேன், நீங்க அப்படி நடக்கிற அப்படிங்கிற மாதிரி நடந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். ஈஸியா மக்களை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் சைக்கிள் எடுத்துடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல கூட சொல்றாங்க, இது முஸ்லிம்ல உள்ளது, புகாரியில 2566வது ஹதீஸ்ல இருக்குது. யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, முஸ்லிமான பெண்களே, லா தஹஜரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா வலவ் பிர்சன ஷாத்தின். ஒரு பெண் தனக்கு பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு கொடுப்பதற்கு எந்த பொருளையும் அற்பமானது என்று எண்ணி கொடுக்காமல் இருந்து விட வேண்டாம். அற்பமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு பின்னாடி உள்ள முகப்பட்டு தான் பார்ப்பாங்க. நீங்க உங்க இது எப்படி கொடுக்கறது அப்படி நினைக்க கூடாது. இதையும் கொடுக்கலாம், சின்ன பொருளா இருந்தாலும் செய்யலாம், கொடுக்கலாம், கொஞ்சம் மிச்சர் கூட வாங்கி கொடுக்கலாம். இது அவங்களுக்கு 1000 100 மிச்சர் கடை இருக்கு அவருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு மிச்சர் கரையே வச்சுக்கலாம் அவரு. நீங்க கொஞ்சம் மிச்சர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த மிச்சர் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள அந்த அன்பை தான் பார்ப்பாங்க. யாருமே, எல்லா மனிதனுமே நம்மளை வச்சு கொடுக்குறாங்களே, நம்மளே கவனிக்கிறாங்களே. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆட்டுடைய கால் இருக்குல்ல, ஆட்டுக்கு நான் கால் இருக்கும்ல, அந்த காலுல குழம்பு இருக்கும், குழம்பு கொண்டு நடந்து போகும். அந்த குழம்பு சால்னா இல்ல, காலில் இருக்கிற குழம்பு, அந்த குழம்பு தான் உங்களிடத்துல இருக்குது. அதை போட்டு தான் சால்னா காய்ச்சிருக்கிறீங்கன்னா அதையும் கூட லேசா கொடுங்க, நீங்க சாப்பிட்டு போறான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்டின் குழம்பாக இருந்தால் கூட, குழம்பு இல்ல குழம்பா இருந்தால் கூட அதை கொடுக்கிறதுக்கு நீங்கள் இழிவா நினைச்சிட வேண்டாம், கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம்.
அப்ப இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்களை அதிகமாக நம்மளால் இயன்ற அளவுக்கு உபசரிக்கணும், உதவிகள் பண்ணணும், அவர்களுக்கு துணை நிற்கணும். இதெல்லாம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்கு செய்யற கடமைகள். இது போக இன்னும் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி என்னிடத்துல அண்டை வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மாஜால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார். புகாரியில 6014வது ஹதீஸ். மாஜால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார். ஜிப்ரீல் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி எனக்கு திரும்ப திரும்ப வசியத் செய்து கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு வசியத்து செய்தார் என்றார், ஹத்தா லன்து அன்னஹு சைவரிதுஹு. இவர் சொல்றத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு வாரிசாக்கிறார் போல இருக்குதே என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் என்னிடத்துல பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஜிப்ரீல் சொன்ன அதை பார்த்தா நான் மூத்தா போன என் சொத்துல ஒரு பங்கு கொடுக்கணுங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதை சொல்லல, அவ்வளவுக்கு உரிமை இருக்குங்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்யற உரிமையை சொல்லும் பொழுது நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டேன், இது போன இந்த பாத பிரிவினையில கூட சேர்ந்துவான் போல இருக்குது. தாய்க்கு இவ்வளவு, தாப்பனுக்கு இவ்வளவு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவ்வளவு வந்துரும் போல இருக்குது. அவ்வளவு கொலி ஊத்துறாங்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் சொல்றாருன்னா அல்ல சொல்லலாம் இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரே சொல்ல மாட்டாரு. மலக்குகளுக்கு சுயபிராயம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மனிதருங்கிற முறையில் அபிப்பிராயம் இருக்கலாம், மலக்குகளுக்கு அதுவும் கிடையாது. அப்ப ஜிப்ரீல் இதை சொல்றாருன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி விட்டு சொல்றாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு அதை எடுத்திருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் ஏறப்படைய வாரிசுக்கு நிகரானவன், வாரிசு அல்லானா வாரிசு நினைக்க அழைத்தவன், முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் சொன்னதாக சொன்னது சஹீஹுல் புகாரியில 2566வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வும் சொல்றாங்க. என்ன பிரச்சனை வரும்னா, பக்கத்து வீட்டுல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வீட்டினுடைய சில செயல்பாடுகள் பக்கத்து வீட்டுக்காரனை சில நேரத்துல பாதிக்கும். இது நடக்கும். அவனுடைய சில செயல்பாடுகள் நம்மள பாதிக்கும். பக்கத்தில் இருக்கிறோம்ல, அது பாதிக்கும். இந்த காலத்துல வேற மாதிரி பாதிக்கும். அந்த காலத்துல எப்படி பாதிக்கும்னு கேட்டா, அந்த காலத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு இடங்கள் பெருசு பெருசா இருக்கும். பக்கத்து வீடுங்கிறது நல்ல தோட்டம் தூரம் வச்சுதான் வீடு கட்டுவாங்க. எந்த வீடா இருந்தாலும் வீடுக்கு கொஞ்சம் இடத்த வச்சுக்கிட்டு வெற்றி இடம் ஜாஸ்தியா போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு வெற்றி இடமே இப்ப கிடையாது. இடம் 2 சவத்துக்கு கேப் விட கூட இடம் கிடையாது. அப்படி போச்சு. இப்ப அந்த கிராமப்புறங்கள்ல, இப்பவும் கிராமப்புறங்கள்ல நீங்க பாக்கலாமே, இப்பவும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்களுடைய இடம் 1/2 ஏக்கர் இருக்கு. 2 சென்ட்டுக்கு வீடு கட்டிருப்பான். 1/2 ஏக்கர் இடத்துல 2 சென்ட்டுக்கு வீட்டை கட்டிட்டு பாக்கியெல்லாம் வேலை அடிச்சு வச்சிருப்பான். பிள்ளை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முருங்கைக்காய் மரம், ஒரு வேப்ப மரம் காத்துக்கு, ஒரு கொய்யா மரம், ஒரு எலுமிச்சை மரம், ஒரு மாதுளை மரம், அப்படி இப்படி அவங்க தேவைக்குள்ள ஒரு 2 3 தென்னை மரம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 7 வீடு கூட அப்படி இருக்கும் கிராமங்கள்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அவன் என்ன செய்வான்னு கேட்டா, அவன் வீட்டு வேறு எவ்வளவு ஒரு மரத்தை நடுவான். அந்த மரத்துடைய கீழே இருந்துட்டு வரும் கண்டா. அப்படிதான் வரும் அந்த காலத்துல. நம்ம காலத்துல ஆணி அடிக்கும் போது வரும். நம்ம காலத்துல என்ன வரும், இந்த கேத்துல ஆடு அடிச்சு அந்த வீட்டுக்கார சண்டைக்கு வந்துருவான். நான் நல்லா தூங்குறேன், இது என்ன அடிச்சுட்டு இருக்கிறேன், தவிட்டு அடிக்க போறியான்னு கேட்பான். அது மாதிரி மேல ஏதாவது தட்டிக்கிட்டு இருந்தான்னு கீழே இருந்து சண்டைக்கு போயிடுவோம். அது மாதிரி நடக்கும் இப்போ. அப்ப அந்த காலத்துல என்னன்னு கேட்டா, இதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த காலத்துல என்ன பிரச்சனை அதிகபட்சமா நடக்கும்னு கேட்டா, ஒரு வீட்டுல உள்ள முருங்கை மரம் அப்படி வைக்குவான். அது வளர்ந்து அதனுடைய 4 கீழே இங்கிட்டு வந்துடும். நம்ம வீட்டு பக்கம் தொங்கும். அவன் ஏரியால மரம் இருக்கு, மரத்துல அரிப்பாக ஏரியாவில் இருக்கு, அப்படி விரிஞ்சு இங்க வந்துடும். இது ஏகடா இருக்கும். அங்கிட்டு பாய் வச்சு இங்கிட்டு பாய் இருக்கும். அப்ப இவன் என்ன செய்வான்னு கேட்டா, முருங்கைக்காயை அவன் எடுத்துட்டு போயிடுவான். ஒரு முருங்கை மரம் வந்துச்சுன்னு அதில் உள்ள இலை செத்தையில நம்ம எடுக்கணும். நம்ம வீட்டுல இருந்து விடுவோம். அந்த முருங்கைக்காய் மட்டும் கரெக்டா முருங்கைக்காய் இருக்கு நான் எடுத்துக்கிறேன்னு அடிச்சுட்டு போயிடுவான். ஆனா எது நம்ம சுமக்க வேண்டியதானே, அவன் மரத்துல இருந்து இலைகள் உந்து கொட்டும், பூக்கள் காஞ்சி கொட்டும், எவ்வளவோ அதில் காக்கா உட்காந்து எச்சம் போடும். அதனால ஏற்படுற சஞ்சலங்கள் எல்லாம் நம்ம சுமக்குவோம். சாதகத்தையும் அவன் அடிச்சுட்டு போயிடுவான். இப்படி நடக்கிறது இருக்கும்ல. இப்படி நடந்தால் சட்டப்படி தப்பு. சட்டப்படி அவன் செய்தது தப்பு தான். ஒருவனுடைய எல்லைக்குள்ள என்ன அர்த்தம், அத்துமீறதுக்கு இது வித்தியாசமே இல்லை. ஆனால் சட்டப்படி தப்பா இருந்தாலும் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்ற உரிமையில நீ ஏன் தடுக்காத, போயிட்டு போய் 2 கிலோ நாளைக்கு நீ வைக்கும்போது உங்களை அங்கிட்டு போகும். உரிமை சட்டப்படி வெட்ட சொல்லலாம். கோர்ட்டு போனா நீங்க நீக்கலாம். நீதிமன்றத்துக்கு போனா என் வீட்டு ஏரியாவில் இவன் வீட்டு மரம் வருதுன்னு கேஸ் போட்டீங்கன்னா அதுக்கு கோர்ட்ல தீர்ப்பு அளிக்க முடியும்.
அவங்க சட்ட ரீதியான உரிமையை ரசூலுல்லாஹி பார்க்கல. அதாவது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா யம்னவு ஜாருன் ஜாரஹு ஐ யத்ரிஸ ஹஷபத்தன் ஃபீ ஜிதாரிஹி. அவனுடைய எல்லைக்குள்ள ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மரம் நடுவதை தடுத்து விட வேண்டாம். இது சஹீஹுல் புகாரியில 2463வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி இது மரத்து பிரச்சனை தான் அந்த காலத்துல வரும். இப்ப என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா, ஒரு நடுத்தரமான சில ஊர்கள்ல இந்த ஓடு இறக்குவாங்க. ஓடு இறக்குறது, ஓடு இறக்க தண்ணி பெய்யுதுலங்க, மழை பெய்யுதுலங்க, இந்த மாதிரி சென்டிங் போடாம ஓட்டு விட இருக்குன்னு வைய, ஓட்டு இறக்குவாங்க. ஓடு இறக்கணும், அவன் ஏரியாவை தாண்டி நம்ம கொள்ளையில தண்ணி விழும். அதை வரி இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாரு தான் விழும். தடுக்க தேவையில்லை, இருந்துட்டு போய் என்ன இதெல்லாம் அடங்கிருது. அதே மாதிரிதான் ஒரு ஆணி அடிக்கிறத தடுக்க கூடாது. அவனுக்கு ஒரு தேவை. நம்ம நாளைக்கு அடிப்போம்ல, நம்ம ஆணி அடிக்காம இருப்போம். அடுத்தவன் அங்கிட்ட அடிச்சவன கண்டிக்கு போறாம இங்கிட்டு நம்ம அடிக்காம இருப்போமா? நமக்கு தேவை வரும்போது நம்ம அடிக்கும்போது நமக்கு தெரியறது இல்லை. அடுத்தவன் அடிக்கும்போது மட்டும் நமக்கு என்ன செய்யுது? இது ஒரு பயங்கரமான ஒரு இறைச்சலாகவும் இறைஞ்சலாகவும் நமக்கு தெரிகிறது. அப்ப இதை அபூ ஹுரைரா சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் நீங்க இதை கவனிச்சு நடக்க மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சண்டை போட்டு இருக்கிறீங்க என்று அபூ ஹுரைரா காலத்திலேயே மக்கள் வாழ பண்ணல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்துட்டு சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க நடக்கிறீர்கள் என்று மக்களை கண்டிக்கிறாங்க. இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கள்னால சில உரிமைகள் பறிக்கத்தான் படும், சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை சகிச்சுக்கிற வேண்டியதான். சங்கடம் வந்தாலும், ஏன்னா நம்ம சில சங்கடம் வர்றாங்க ஜெயிப்பா. அப்பதான் நீங்க நினைக்கிறீங்க அவனால மட்டும்தான் சங்கடம் வர வேண்டி, உங்களால அவனுக்கு சங்கடம் தானே. சங்கடம் இல்லாம இருக்குதா? உங்களால அவனுக்கு சங்கடம் மாதிரி பெரிய சவுண்டை வச்சு பாட்டுக்கு இருப்பீங்க. அவன் எச்சும முடியாம கஷ்டப்படுவான். இது நடக்கிறது இல்லையா? உங்க வீட்டுல புள்ள குட்டி இருக்கும், அவன் வீட்டுல புள்ள குட்டி இருக்காது. புள்ள குட்டி இல்லாதவனுக்கு பிள்ளைய அழுகுறவங்க எரிச்சலா இருக்கும். புள்ள குட்டி இருக்கிறது என்னமோ தேவத்து குரல் மாதிரி தெரியும். புள்ள குட்டி இல்லாதவனுக்கு என்ன இருக்கு? அடுத்த வீட்டுல புள்ள அழுகுன்னு எனக்கு நெஞ்சு மாதிரி இருக்கும். என்ன தனியா கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டுவான். அப்ப நம்ம வீட்டு புள்ள கத்துவான், அவன் தொந்தரவு தானே இருக்கு. இதெல்லாம் ஒருத்தர் தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். அந்த தொந்தரவோடவே இருந்துக்கிற வேண்டிய, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டிய. இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, இதுல அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுல என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அண்டை வீட்டுக்காரருக்குள்ள உரிமையில முக்கியமான உரிமை. அதை விட இன்னொன்னு பாருங்க. இப்ப நான் இந்த வீட்டு எனக்கு சொந்தம், இந்த சொந்தமான வீடு. நான் விற்க நினைக்கிறேன். இந்த வீட்டை வித்துருவோம் இல்லையானா அப்படின்னு நினைக்கிறேன். விற்கிறதா இருந்தா யாருக்கு விற்கணும் தெரியுமா? யார் உரிமைப்படுத்துவது தெரியுமா? இங்கிட்டு உள்ளாலும் இங்கிட்டு உள்ளாலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவர் வீட்டை விற்கிறதா இருந்தால் 2 பக்கத்துல உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் தான் அதற்கு உரிமையானவர். அந்த காலத்துல 2 பக்கத்து வீடு தான் இருக்கும். இப்போ மேல இங்க ஊரு சேர்த்துக்கலாம் நீங்க. அதுவும் பக்கத்து வீடு தானே. கீழ் போர்ஷனை வித்துட்டு போறாருன்னா மேல் போர்ஷன் காந்து விற்கலாம். மேல் போர்ஷன்காரர் வித்துட்டு போறாருன்னு சொன்னா போர்ஷனை விற்கிறான், இடத்தோட விற்க முடியும். இப்ப இடத்தோட விற்க தேவையில்லை. ஒரு மாறிய தனித்தனியா வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பிளாட் சிஸ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால மேல வீட்டுக்காரனுக்கு நான் மேல இருக்கிறேன், கீழே ஒருத்தர் இருக்கிறான், நான் விற்க நினைக்கிறேன். விற்கிறான்னா நான் யார்கிட்ட விற்கணும்னு கேட்டா, இஸ்லாமிய மரபு பிரகாரம் சட்ட பிரகாரம் அதற்கான உரிமை என்னுடைய அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சொந்தக்காரனு கூட கிடையாது. யாருக்கு இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரன். அவன் தான் இந்த வசதி அனுபவிக்கணும். இந்த தெருவுல கிடக்கணும், நீ கொடுத்தன்னா அவன் இன்னும் கொஞ்சம் வசதியால டெவலப் பண்ணிக்கிறான், அவனுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் மாட்டேன்னு சொல்லும் போதுதான் என்ன செய்ய, நீ அனுபவிக்கணும். இது நம்மள்ட்ட வசதி இல்லைங்க, யாருக்கா வித்துக்கிறங்க, நீ வாங்கிக்கிறியா கேட்கணும். இல்ல அந்த வசதி இல்ல அப்படின்னா யாருக்கு இருக்கான், நீங்க வாங்கிக்கலான்னு கேட்கணும். இந்த பக்கம் கேட்கணும், இந்த பக்கம் கேட்கணும். இதுதான் ஒரு பொருளை விற்கிறதுக்கு கூட எவ்வளவு உரிமை வச்சுக்கலாம். கங்காளிக்கு கூட இல்லாத உரிமையா போச்சு. கங்காளிக்கு கூட இல்லாத உரிமைய இஸ்லாம் யாருக்கு கொடுக்குது? பக்கத்து வீட்டுக்காரனு கொடுக்குது. அப்ப இது மாதிரி உள்ளவை தடுக்க கூடாது என்று சொல்றாங்க. அப்ப ஒரு சம்பவம் கூட சஹீஹுல் புகாரியில 6977வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதாவது அபூ ராஃபி என்பவர் தன்னுடைய வீட்டை சஅத் பின் அபி வக்காஸ் வாங்கிக்கிற சொல்றாரு. என் வீட்டை நீ வாங்கிக்கப்பா அப்படிங்கிறார். அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுக்கிறாரு. நீ தான் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிற, உனக்கு தான் தரணும். நீ பக்கத்து வீட்டுல உட்காந்துக்கு நான் விற்க போறேன், எனக்கு தேவை, காசு தேவை இருக்கு, நீ தான் வாங்கிக்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் விற்கிறதா இருந்தா 500 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறேன், வாங்குறதா இருந்தா 400 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறேங்கிறார். 400 தீனார், தீனார் அங்க 400 தீனாருக்கு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவரு சொல்றாரு,
500 தினாருக்கு என்று கேட்டானோ, ஆனால் நீ உன்ட்ட அதான் வசதி இருக்குன்னு சொல்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரனு கொடுக்கணும்னு சொல்லி இருக்காவிட்டால் நான் இது 500 தினார் வெளியில வித்துருவேன், நீ 400 கொடு இந்தா, அப்படி சொல்றாரு அவரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது இவர் கூடுதலா நடக்கிற, அப்படி செய்ய தேவையில்லை. அதுக்காண்டி 10 லட்சத்துக்கு 1.5 லட்சம் வாங்கிக்கிறான் கொடுக்கணும் நினைச்சுங்கிறாரு. அவங்க அப்படி பயந்துருக்காங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்ட வாசனை அப்படி இல்லை. அதுக்கு ரீசனபிளான விலை கிடைக்கும் பொழுது அதுதான் மார்க்கெட் ரேட்டு, ரீசனபிளான ரேட் இருக்கு, அதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதுதாண்டி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் கொடுக்கணுங்கிற சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு 2 லட்ச ரூபா பெருமானம் உள்ள 2000 ரூபாய் தரேன் கேட்டா கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அவர் கொடுறாரு. அவர் அப்படி பயந்துருச்சாரு. இந்தப்பா வெளியில 500 கேட்கறாங்க, நீ 400ங்கிற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்க சொன்னா எனக்கு 100 ரூபாய் நஷ்டம் வருது, பரவாயில்ல போயிட்டு நீ என்ன வச்சுக்க 400 கொடு. அதனாலே அவனுக்கு தர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்துக்கு பார்த்தா 20% குறைக்கிறாருங்க. வெளியில கொடுத்தா 20% கூட கிடைக்கும். 500 ரூபாய் 100 ரூபாய் 20%, 20% தள்ளி கொடுக்குறாருங்க. அப்ப 500 ரூபாங்கிறது 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கிறேங்க, 1 லட்ச ரூபாய் தள்ளுறாரு. 1 லட்ச ரூபாய் கம்மியா இருந்தாலும் கேட்கிறாரு, எடுத்துக்கேங்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு தான் யூஸ் ஆகும், எனக்கு எந்த கொண்டாந்து எடுத்து குடி வச்சு உனக்கு தொந்தரவு கொண்டு போறதை விட நீங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன சம்பவம் புகாரியில 1970 விரிவாக பெரிய சம்பவம். சாட்டா சொல்லி முழுசா தெரிஞ்சுக்கிறவங்க பாத்துக்கலாம். 1977 அதிசயம் பார்க்கலாம். அப்ப இது அண்டை வீட்டுக்காரர்களோட அவ்வளவுக்கு அந்யோன்யமாகவும் அவ்வளவு நெருக்கமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்ய வழி இல்லைன்னு சொன்னா தொந்தரவு பண்ணாம ஏற்றி இருக்கு. இதெல்லாம் அப்படிலாம் செஞ்சால் சிறப்பு. ஆனால் நரகத்துக்கு போய் சேர்த்துருங்கிறாங்க. தொந்தரவு பண்றது, இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காது பக்கத்து வீட்டுல. ஒன்னால பக்கத்து வீட்டுக்கு எந்த இடைஞ்சல் வரக்கூடாதுன்னுட்டாங்க. இது எல்லாத்தையும் விட பக்கத்து வீடு என்றதுல இன்னொரு முக்கியமான டாபிக் ஒண்ணு இருக்கு. என்ன டாபிக்னு கேட்டா, நீங்க இந்த பெரும்பாலும் இந்த பெண்கள் இந்த பாலியல் சமாச்சாரங்கள்ல பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்கல்ல, இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான பெண்கள் எங்க ஏமாறுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல குறிஞ்சவர்கள்ட்ட தான் ஏமாறுவாங்க. தெரிஞ்சவன் யாரு அது மாதிரி பெண்களை ஏமாத்தி கெடுப்பான்னு கேட்டா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய டிரைவரா இருக்கிறவன் அல்லது படிச்சு கொடுக்குற வாத்தியாரு, அறிமுகம் இல்லாதவன் ஒண்ணு பண்ணிட முடியாது. யாருன்னா அவனை ஏமாத்த வாய்ப்பு இருக்கும். அறிமுகம் இல்லாதவன் நெருங்க மாட்டான். அப்ப இந்த பெண்கள் அந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள்ல விசாரிச்சு பார்த்தா 100% இப்படித்தான் இருக்குது. இது மாதிரியான பாத்தியாரு, அவங்களுக்கு குடும்ப நண்பர்களா வரக்கூடியவங்க, இவர்கள் மாதிரி ஆட்கள் என்ன செய்யறாங்க, பெண்களை தவறான முறையில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல அந்த லிஸ்ட்ல ரொம்ப கூட வர்றோம் பக்கத்து வீட்டுக்காரனா. அதுல அந்த புள்ளி விவரத்துல சொல்றாங்க 80% பேரு அதாவது தெரிந்தவர்களால் தான் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுல அதிகமா இருக்கிறவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். பக்கத்து வீட்டுல இருக்கும்போது இந்த பழக்கத்தை யூஸ் பண்ணி கொண்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்களோட தகாத முறையில நடக்கக்கூடிய ஒரு நகை மனுஷன் ஆரியர் மாறிடலாம். ஏன்னு கேட்ட பக்கத்து வீட்டுல இருந்து தவறு செய்யக்கூடிய நேரத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது இங்க இருந்து வேற ஒரு தெருவுக்கு போனா இவங்க அங்க வந்துட்டான், இங்க நடமாடுறானே, அந்த வீட்டுல வாசல்ல நிக்கிறானே, அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறானே அப்படின்னு 1000 பேர் பேசுவான். அடுத்த கூட இருந்தா யாரும் பார்க்கமா, அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. இந்த வசதியை பயன்படுத்தி கொண்டு மனிதன் என்ன பண்றான், அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோட அவனுடைய குழந்தை பெண்களோட அவன் தகாத முறையில நடக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது நிறைய அண்டை வீட்டு நடக்குது. இருக்கிற பாவத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருக்கிறதுலயே பயங்கரமான பாவம் எதுன்னு கேட்கும் போது லிஸ்ட் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஐயு ஸம்பி அஸமு இந்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல பாவம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பாவங்களை பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாவங்கள் இத்தனை, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இதுன்னு வருஷம் போட்டு சொன்ன ஹதீஸ் இது. கேள்வி எப்படி வருதுன்னு கேட்டா, ஐயு ஸம்பி அஸமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பெரிய பயங்கரமான குற்றம் இது என்று கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ கலகக, அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கும் போது அவனுக்கு நீ இணையாக்குறிய, அதான்ப்பா பெரிய பாவம். உன்னை படைச்சது அவன், நீ படைக்காததெல்லாம் கடவுளுங்கிற. உன்னை படைச்சது அவன், நீ மனுஷனா கடவுளுங்கிற, கல்ல கடவுளுங்கிற, செத்து போனால கடவுளுங்கிற, அவன் எவ கடவுளுங்கிற. அப்ப இந்த மாதிரி உன்னை படைச்சது ஒருத்தன் இருக்க, இன்னொருத்தன் அல்லாவுக்கு ஈக்குவலா தெரிய, அதுதான் பாவத்திலேயே பயங்கரமான 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 பாவம். ஃபர்ஸ்ட் அதாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் குல்து இன்னதாலிக்கல் அலீமுன், கேள்வி கேட்ட இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, நான் ஆமா இது கரெக்ட், இது பெருசுதான், இது பயங்கரம் தான், இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு சொல்றாரு. சும்மா ஐயுன், அல்லாஹ்வுடைய தூதரே அடுத்து எது,
இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு அடுத்தது எது என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ அன் தக்துல வலதக தஹாஹு அன் யத்ஆமாக. உன்னுடைய குழந்தை, நீ பெத்த புள்ள உன்னோடு சாப்பிடுவதற்கு பயந்து கொண்டு உன் பிள்ளைய நீ கொல்றிய, அதாண்டு அடுத்து பெருசுங்கிறாங்க. பெத்த பிள்ளைய கொள்றாங்க வறுமைக்காக, பெத்த குழந்தைய வறுமைக்காக கொள்றான். பெண் குழந்தைகளை நீ ஜாஸ்தியா கொள்றான் வறுமைக்காக வேண்டி. ஆண் குழந்தையும் கூட வறுமைக்காக கொள்றான். தற்கொலை செய்யற மாதிரி நிறைய குழந்தைகளை மந்திரி சொல்ல கேட்டு அதை கேட்டு பண்றான். கருவுல வச்சு கொண்டு இருக்கான் நிறைய. இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உன்னோடு சோறு தின்று வாங்குறதுக்காக வேண்டி, உன் சோத்துக்கு பங்காளியா வந்து வாங்குறதுக்காக வேண்டி நீ பெத்த புள்ளைய கொள்றது இருக்க, அது 2வது பெரிய பாவம். ஃபர்ஸ்ட் பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, 2வது பெரிய பாவம் இது அப்படிங்கிறாங்க. ரெண்டாச்சா, இதுவும் உங்களுக்கு கொலைங்கிறது மற்ற கொலையை விட இது பயங்கரமான கொலை. குழந்தைக்கு சோறு கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டு கொள்றான்டா. பெத்த அப்பங்கிற போது சோறு கொடுக்குற கடமை இருக்குது, என்னால சோறு கொடுக்க ஏன்லன்னு கருத்து வச்சு கொள்றான். யாருங்க இவனை விட ஒரு ஐக்கியம் இருக்க முடியாது. கரெக்டான். இது இணை வைக்கிறதுக்கு அடுத்த ரேஞ்சில் வைக்கிறது கரெக்ட் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயர்ந்து வைக்கிறான். சும்மா ஐயும், அப்புறம் கேட்கிறாரு, அப்புறம் என்ன, அடுத்தது என்ன கேட்கும் பொழுது, கால அந்து ஜானிய ஹலீலத்த ஜாரிக்க, உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் புரிவது. 3வது. பொதுவா விபச்சாரம் தப்பு, அது இந்த ரேஞ்சில் வரல, இந்த உலக பயங்கரத்துல ஒடியாரல, விளங்குதா? இது இங்க வருது, மத்தெல்லாம் எங்க ஓடி போச்சுங்க வருது. அடுத்து என்னன்னு கேள்விய லிஸ்ட் போடுறது அல்ல, அடுத்து என்னன்னு கேள்வி. அப்ப அண்டை வீட்டுல ஒருத்தன் இருக்கான், நம்ம பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவன் வெளியே போவான், கடைக்கு போவான். அவன் நம்பிக்கையோட நம்மளை நம்பி பாதுகாப்பான முறையில விட்டுட்டு போவான். அதான் சாக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுனா 2 பேரும் ஒருத்தனை சொன்னாங்கன்னா அந்த பெண்ணு அதே மாதிரியான குற்றம் செய்யறான்னு அர்த்தம். அண்டை வீட்டுக்காரனோட போய் செய்யற ஆம்பளையை நோக்கிய சட்டம் பேசப்படுமே. ஆனால் பொம்பளை இதை செய்யலான்னு அர்த்தம் வச்சுக்க கூடாது. என வைக்க கூடாதுன்னா ஆம்பளையும் தான் ஆக்க கூடாது, பொம்பளையும் தான் ஆக்க கூடாது. குழந்தைய கொள்ளக்கூடாதுன்னா ஆம்பளையும் தான் கொள்ளக்கூடாது, பொம்பளையும் தான் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டுக்காரனுடைய பொண்டாட்டியோட நீ தப்பா நடக்க கூடாதுன்னா பக்கத்து வீட்டுல உள்ளவருடைய புருஷனோட நடக்க கூடாதுங்கிறது வந்துடும் அதுல, விளங்குதா? அதனால இது 2 தரப்புலையும் உள்ளது. இந்த பாவத்தை ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் சரி பயங்கரமான குற்றம். விபச்சாரம்ங்கிறது குற்றம். இதுல 11 மடங்கு பெரிய குற்றம். விபச்சாரங்கிறது ஒரு பெரிய குற்றம். இது எப்படிப்பட்ட குற்றம்னு சொன்னா, இதுல என்ன ஆகும்னு உனக்கு அது ஏற்பட்டு போயிட்டு என்ன செய்வார்? நீ அந்த வீட்டுல இதை பேணாம பக்கத்து வீட்டுல இருக்கிறோங்கிற இந்த வசதியை பயன்படுத்தி கொண்டு இப்படி நடக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா, உன் வீட்டுல இது மாதிரி அவன் நடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ நீ என்ன நிலைக்கு ஆனவ? இது மாதிரி ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம போயிட்டா என்ன கதியா வருது? அப்படிங்கிறதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை தர்றது பெரிய தொல்லை இதுதான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடைஞ்சல் தருவதில் பெரிய இடைஞ்சல் எதுன்னு கேட்டா இதுதான். இந்த இடைஞ்சலை பண்ணாத, சின்ன இடைஞ்சல் பண்ணாத, இது குறைந்தபட்ச நிலை. அல்லது இடைஞ்சல் தான் பண்ண, உனக்கு பெரிய அளவுல செய்ய ஆசைப்பட்டேன்னு சொன்னா சமைக்கிறத கூடு, ஆக்குறத கூடு, ஏழையில அந்த பிறநாளைக்கு 2 ட்ரெஸ் கூட எடுத்து கொடு. பக்கத்து வீட்டுல இருக்காங்களா, ஏழையா இருக்காங்களா, சரி நம்ம 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், ஒரு பிள்ளைக்கு எடுத்து கொடுப்போம், ஒரு செட்டு எடுத்து கொடுப்போம், ஒரு பிறந்த குழந்தைக்கு எடுத்து கொடுப்போம். இந்த மாதிரியான அடிப்படையில நம்முடைய உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது பிறர் நலன்ல கவனிச்சுக்கணும். பிறர் நலம் பேணுவதில் இதை தனித்துவே சொல்றாங்க. யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புறது உண்மை, ஆகிரத்தை நம்புறது உண்மையோ அவர் அண்டை வீட்டுக்காரனோட ஒழுங்கா நடக்கணும், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டாரு, நரகத்துக்கு தான் போவாரு. இப்படிதான் ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு அம்சத்தை நம்ம அழைக்கணும். பிறருங்கிறத முடிச்சிருவோம். ஏன்னா எதுக்கு எல்லாம் சொல்லப்படுதுன்னா இதுல எல்லாம் நம்ம சரியா இல்லை. எதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு? நிறைய விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்கிறோம். ஏன் சொல்லாம விட்டுருக்கோம்? அதில் ஒரு நம்ம கரெக்டா இருக்கிறோம். எதுல இப்ப இன்னைக்கு உள்ள சமுதாயத்துல எதெல்லாம் மைனஸா இருக்குதோ அது போலதான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காண்டி கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த என்னன்னு கேட்டா, பிறருங்கிறதுல வரக்கூடியதுல ரொம்ப நம்ம கடன்பட்டது, ரொம்ப கவனிக்க வேண்டியது, ரொம்ப நம்ம பொறுப்பு சுமந்திருக்கிறது கணவன் மனைவி. கணவனுக்கு மனைவி பிறர் தான், மனைவிக்கு கணவன்கிற பிறன் தான். ஒப்பந்தத்தில் அவ்வளவுதான். இந்த பிறர் நலம் பேணுதல் என்பதுல ஒரு கணவன் மனைவியுடைய நலனை பேணணும், ஒரு மனைவி கணவனோட நலனை பேணணும். என்ன மாதிரி எல்லாம் பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதை பேணணும். பேணல என்று சொன்னா
ஈமான் இல்ல, கிளை இல்ல. ஈமான் வந்து வெறுமனே பேசிக்கு மட்டும் இருக்குது, மேல எதுவுமே வரலன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஒரு சஹாபி, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பகலெல்லாம் நோன்பு நோத்துக்கிட்டே இருக்காரு, இரவெல்லாம் வந்து நின்று வணங்கிட்டு இருக்காரு. பகல்னா நோன்பு தான், ராத்திரின்னா வந்து ஒரு வணக்கம் தான், நின்றாருன்னா நின்றுதான். இப்படி செய்யறாருன்ற ஒரு கேள்விப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தேடி போறாங்க, அவர் வீட்டுக்கே போறாங்க. போய் இந்த மாதிரி அப்துல்லாவே, நீ வந்து எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருக்கிறியாமல, பகல் பூரா ஒரு நாள் கூட விடுறீங்கள, ராத்திரி பூரா நின்று விவாதத்துல நிக்கிறியாமல, தொழுகிட்டு இருக்கியாமல என்று நான் கேள்விப்படுறேனே, உண்மையான்னு கேட்கிறாங்க. குல்து பலா யார சொல்லலாம், ஆமா உண்மைதான், அப்படித்தான் நடக்கிறேன் அப்படிங்கிறார் அவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பலா தஃபால், அப்படி செய்யாது, இனிமே எப்ப பார்த்தாலும் என்ன செய்யாது, நோன்பு வச்சுட்டு இருக்காது, எப்ப பார்த்தாலும் தொழுவாதப்பா, இனிமே தடுக்கிறாங்க. பலா தஃபால், வேற என்ன செய்யணும், சும், நோம்பு வை, வாப்தீர், விரவும் செய், 2 நாளைக்கு வை, 3 நாளைக்கு விட்டுரு, 5 நாளைக்கு வை, 4 நாளைக்கு விட்டுரு, இப்படி வச்சுக்க. நோம்பு வச்சுக்கிட்டே இருக்காம வச்சுக்க விட்டுக்கங்கிறாங்க. சில நாளைக்கு வை, சில நாளைக்கு விட்டுரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் பணம், கொஞ்ச நாளைக்கு நின்று தொழுவு, கொஞ்ச நேரம் தூங்கு, ஒரே தொழுதுகிட்டு இருக்காதப்பா, கொஞ்ச நேரம் தொழுவு, கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, இப்ப இன்னலி ஐமிக்க அழைத்த ஹக்கா, உனது இன்னலி ஜசதிக்கு அழைத்த ஹக்கா, உனது உடம்புக்குன்னு செய்யற கடமை கொஞ்சம் உனக்கு இருக்குப்பா, அது தன்னடத்துல பின்னாடி வரும், அதுக்கு பிறகு விளக்குவோம். ஒரு ஐனிக்கு அழைக்க ஹக்கா, உனது கண்களுக்கு என்று சில கடமைகள் உனக்கு இருக்கின்றன. கண்ணுன்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், உடம்புன்னா அதுக்கு உணவு கொடுக்கணும். ஒரேடியா பட்னியை போட்டு சாவடிக்க முடியாது, அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து திரகாத்திரமா வச்சுக்கணும். கீழே தடிக்க விடுற மாதிரி இருக்கணும், பரவாயில்ல, இப்படிதான் நல்லதுன்னு நினைக்க கூடாது. உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அது மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவருக்கு கட்டா வச்சுக்கணும் உடம்ப, அது வந்து ஒரு கடமைங்கிறாங்க. இது சொல்லிவிட்டு சொல்றாங்க, இன்னலி ஜவுஜிக்கு அழைக்க ஹக்கா, அதான் முக்கியமானது. அது மட்டும் இல்லப்பா, உன் பொண்டாட்டிக்குன்னு நீ செய்யற கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ பாட்டுக்கு பகல்லாம் நோம்பு ராத்திரிலாம் நின்று வணங்குறான்னா அப்ப எதுக்கு பொண்டாட்டி? ஒரு தாம்பத்திய சுகம்னு ஒண்ணு கொடுக்கணும்ல அவளுக்கு, சோறு தான் உன்னால கொடுக்க வேணும், சோறு கொடுத்துருவேன், அதை பொண்டாட்டி உனக்கு எதுக்கு? பொண்டாட்டிக்கு ஒரு கடமை இல்லையாது. ஒளி ஜவுஜிக்கு அழைக்க ஹக்கா, உனக்கு உன் மனைவியின் மீது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஆண்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகள்ல இது ஒரு இல்லற வாழ்க்கை என்பது முக்கியமான கடமை. இது மனைவிக்கு உள்ள கடமையில வெறும் சுகம் மட்டும் வராது, சோறு வரும், அவர்களுக்கு தேவையான குடுக்குறது வரும். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்துல வலியுறுத்தினதும் இதுதான். கடைசி உரைங்கிற ஹஜ்ஜத்துல் விதாவுல அதுல வலியுறுத்தினது என்ன? இஸ்தவ்சு பின் நிசாஇ கைரா, பெண்கள்கிட்ட ஒழுங்கா நடந்துங்கப்பா, அதெல்லாம் நம்ம மாட்ட போறீங்க, நீங்க பெண்கள் விஷயத்துல ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை பண்றாங்க. இத்தகுல்லாஹ பின்னித்தா, பெண்கள் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்ன பெண்ணு தானேங்கிறதுக்காக வேண்டி மிதிக்கிறது, திட்டுறது, காரமாற பேசுறது, அவளை ஒரு அடிமை மாதிரியே நடத்துறது, ஒரு மனித இனத்தை சேர்ந்தவராக கருதுவது இல்லை. இதுகளெல்லாம் செய்து கொண்டு அவர் ஈமான் இருக்குன்னு சொன்னா அவர் ஈமான் கிடையாது. அவர் இதெல்லாம் ஒருத்தர் செய்து கொண்டு எனக்கு ஈமான் இருக்குன்னாருன்னா இல்ல, ஈமானுடைய கிளை இல்லை. இதெல்லாம் வந்து இருக்கணும். பிறருடைய நலம் அந்நுஸ்ரலி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலம் நாட வேண்டும். இவர் ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய மாட்டாளா? ஊரெல்லாம் வருது வர மாட்டாளா? யார் யாருக்கெல்லாம் என்னென்னமோ பண்றான், வீட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், வீட்டுக்கு எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த மாதிரியான முறையில வீட்டை கவனிக்கிறது என்பது முக்கியமான ஒரு கடமை. தொழிலை கவனிக்கிறது எல்லாம் அறிஞரும், தொழிலை கவனிக்கணும், சம்பாதிக்கணும். கல்யாணம் பண்ணி போட்டு தருவிலையா வந்துக்கிட்டு இன்னமும் மாமியா வீட்டுல திங்கிறவன்லாம் இருக்கான். அதெல்லாம் இஸ்லாத்துல பெரிய குற்றம். உனக்கு கடமைங்கிறாங்க, மனைவிக்கு நீ செய்யற கடமையில சோறு கொடுக்குற கடமை வராதா? கல்யாணத்துக்கு முந்தி நீ எப்படி வேணாலும் வந்துட்டு போப்பா, திருமணம் ஆன பிறகு அவ கோடீஸ்வரியாவா இருக்கட்டும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஒன்னில் சுமத்தப்பட்டிருக்கா இல்லையா? அவளுக்கு சோறு கொடுக்கிற கடமை, ஆடை கொடுக்கிற கடமை, கூழோ கஞ்சியோ கொடு, பொங்கையோ கொடு, இந்த கடமை நம்ம சுமத்தப்பட்டிருக்கா இல்லையா? எத்தனை பேருங்க வீட்டோட மாப்பிள்ளை போய் உட்காந்துட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறான், தொழில் பண்ண மாட்டேங்கிறான், அங்க இருந்து ஓய்ச்சோறு பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப வந்து மானமும் போய் மரியாதையும் போய் அல்லாஹ் சுமத்தின கடமை மாதிரி புறக்கணிக்கிற, இது வந்து மார்க்கத்துல இல்லாது. அதனால இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நம்மளை எச்சரித்தது, மரணிக்கிற நேரத்துக்கு கூட பெண்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கிறீங்கப்பா, பெண்கள் விஷயத்தை ஒழுங்கா நடக்குங்க, அவங்களுக்கு அநியாயம் பண்ணிவிடாதீங்க,
அவர்கள் கொண்டு அடைக்கலமாக தரப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி. இன்னமாக உன்ன அவானும் இந்தக்கும், அவர்கள் உங்களிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறார்கள். அடைக்கலம்னா திருப்பி எல்லாம் கேட்பான். அடைக்கலம்னா ஒரு அடமானம் அர்த்தம், அமானிதம் அர்த்தம். அமானிதமா இதை என்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவன் வந்து சேதம் இல்லாமல் நான் வந்து எப்படிக்கணும். அல்ல இது அடமானம்னு சந்தப்பட்டு என்ன செய்யறான், அது சேதப்படுத்த ஒன்று அனுபவிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான். அதுக்காக இந்த அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் சித்திரவதை பண்றதுக்கும் கொள்றதுக்கும் தேர்வு இருக்காம இருக்கிறதுக்கு புண்படுத்துறதுக்கும் அம்மா வீட்டுக்கு விரட்டி விடுறதுக்கும் அவன் வீட்டுலயே அவ சம்பாத்தியத்துல சோறுங்கிறதுக்குமா, அது அநியாயம். அது மார்க்கத்துல இல்லாத விஷயம். இந்த விஷயங்கள்ல மனைவிக்கு செய்யறது சஹீஹுல் புகாரில 5199 ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு சல்மான் பார்சி அபூ தர்தாவுடைய ஹதீஸ் சொல்லியிருக்கோம். சல்மான் பார்சி அபூ தர்தாவை 2 பேரையும் ரசூலுல்லாஹ் சகோதரர் ஆக்குறாங்க. சல்மான் பார்சி வெளியூர்காரர், அபூ தர்தா உள்ளூர்காரர். உள்ளூர்காரரை வெளியூர்காரரை ஜாயின் பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்காவுல இருந்து மதீனா ஹிஜ்ரத் பண்ணி போனவன 2 பேரையும் சேர்த்து விட்டுருவாங்க. இந்த சல்மான் பார்சி அபூ தர்தாவுல இருக்கும் பொழுது அபூ தர்தாவுடைய மனைவி வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்றது இல்ல, ஒழுங்கா வந்து ஒரு அழகான ஆடைகள் அணிகிறது இல்ல, ரொம்ப ஒரு அசிங்கமான பங்கரையான ஒரு தோற்றத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாரு இவரு சல்மான் பார்சி, ஏமா இந்த மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி இருக்கிறேன்னா அவருக்கு தேவையில்லை. அவருக்கு இந்த உலகத்துல ஒண்ணு வேணா, உங்க சகோதரர் அபூ தர்தா இருக்காரு, உங்களுக்கு சகோதரர் ஒருத்தர் சேர்த்து விட்டாங்க சொல்ல புருஷனை சொல்றாங்க, உங்களுக்கு சகோதரரா சேர்த்து விட்டாங்க, அந்த ஆயுத இந்த உலகத்துல ஒரு வேலையும் இல்லை, எப்ப பார்த்தாலும் தொழுகிறாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறாரு, அவருக்கு வேற ஒண்ணும் உலகத்துல தேவை இருக்கிற மாதிரி தெரியல, பின்ன என்னத்துக்கு நான் போட்டுக்கிட்டு அழகுபடுத்திட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் போனவர் வந்தாரு. வந்தவன அவர் பிடிச்சி சாப்பிட சொன்னாரு. நோன்பு இருந்தாரு, மையாதை சாப்பிடுந்தாரு, சாப்பிட வச்சு விட்டாரு. ராத்திரில தொலை போனார் அவரு. இவர் இதுக்குன்னு முடிச்சுட்டு இருக்கிறாரு. தொலை உடல படுப்பசம் அப்படிங்கிறாரு. இவர் நொந்துகிட்டா போய் தொழுவுறவை கருக்கிறான்னு சொல்லிட்டு போய் அந்த படுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் சொன்னவனே சல்மான் தூங்கி இருப்பாருன்னு சொல்லி மரா எந்திரிச்சு போய் தொழுகிறாரு. மறுபடியும் சட்டையை பிடிச்சிட்டு போய் கேட்காம என்ன தூங்க போற, என்ன தொழுவ போறாங்கிறாரு. சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது இவரா எழுப்புறாரு. இப்போ 2 பேரும் தொழுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அறிவுரை சொல்றாரு. அபூ தர்தாவே, நீ கடைப்பிடிக்கிறது இஸ்லாம் இல்லப்பா, இது இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்ல. அப்பவும் சொல்றாரு இதோ வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்னலி ஐனிக்கு அலைத்த ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு என்று ஒரு கடமை இருக்குப்பா, உன்னுடைய தௌஜிக்கு அழைத்த ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு ஒரு கடமை இருக்குது, உன்னுடைய தௌஜிக்கு அழைத்த ஹக்கா, உன்னுடைய பொண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு ஒண்ணு இருக்குப்பா, இப்பெல்லாம் நீ செஞ்ச தப்புன்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. இவர் கேட்கல. இந்த ஆளை கொண்டு சேர்த்து விட்டு தொழுவையும் எடுத்து நோம்பையும் எடுத்து நாசமாக்கி விட்டாரு என்று சுபுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ரசூலுல்லாஹ்ட்ட போய். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, இந்த ஆளு என்னை தொழ விட மாட்டேன்ட்டாரு, நோம்பில அப்படின்னு இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாரு. சல்மான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இவ்வளவையும் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வார்த்தையில பதில் சொன்னாங்க, கதக்க கல்மான், சல்மான் சொன்னது கரெக்ட் தான், நீ தான் தப்பு. அவர் உன்னை சட்டை பிடிச்சி இழுப்பையும் சரி, உன்னை தூங்க சொன்னதும் சரி, நபிலான நோம்பு முடிக்க சொன்னதும் சரி, பொண்டாட்டி வரைக்கும் நோம்போட கேட்குங்கிறான். அவ பொண்டாட்டியோட வாழ்க்கை நடத்துறதுக்காக வேண்டி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு நீ நோம்பு வச்சுக்கிட்டு இருந்தா, நோம்பு யாருக்கு கடமையா நோம்பு வை, சுண்ணத்தான நோம்பு மாசத்துல ஒரு 3 நாள் இருக்குது, அதை வச்சுக்க. இன்னும் கொஞ்சம் அதிக ஆர்வம் வந்தா வியாழக்கிழமை நோம்பு வைக்கிற சுண்ணத்து இருக்குது, திங்கக்கிழமை நோம்பு வைக்கவும் சுண்ணத்து இருக்குது, அதை வாரத்துக்கு 2 வச்சுக்க, மாசத்துல 3 வச்சுக்க, முகூர்த்த மாசம் 10 வந்துச்சுன்னா நோம்பு வச்சுக்க, அரவா நாள்ல நோம்பு வச்சுக்க. வேற என்ன நோம்பு மார்க்கத்துல அப்புறம் மற்ற நாள் ஜாலியா இருப்பியா, அதை விட்டு இன்னும் நோம்பு ஜாலியா இருக்கு. நோம்பு கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க நோம்பு வைக்க சொன்னாங்க. யாருக்கு கல்யாணம் பண்ண அக்கறை இல்லையோ அவன் நோம்பு வைத்துக் கொள்ளட்டும், அது அவனுடைய உணர்வை கட்டுப்படுத்தும். எந்த நோம்பு உணர்வை கட்டுப்படுத்தும் அதை வச்சுன்னா அப்ப எப்படி நீ பொண்டாட்டி திருப்திப்படுத்துவ? எந்த நோம்பு வந்து ஆசைகளை கட்டுப்படுத்துறதுக்கு உரியது என்று சொன்னார்களோ அது கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வைக்கிற, நீ சவுதிக்கு சம்பாதிக்க போய் வச்சுக்க. வெளிநாட்டுல அது தப்பான விஷயம். வெளிநாட்டுல போய் என்ன வச்சுக்க, உன்னை கட்டுப்படுத்துறது யூஸ் ஆகும். இங்க வந்துகிட்ட வச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதையெல்லாம் கவனிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப மனைவி மக்களோட வந்து நடத்த வேண்டிய முறைகள்ல நம்ம நிறைய தப்புகள் செஞ்சிடறோம். அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது லா யஃபரக்கு மூமினுன் வலா மூமினுன் மூமினத்தன், எந்த ஒரு மூமினான ஆணும் ஈமானுடைய கிளையில சேர்க்கிறாங்க பாருங்க, நீ மூமினாக இருந்தால் மூமினான மனைவியை வெறுத்து விடாது. ஏன் வெறுத்து விடாது? இன் கரிக மின்ஹா குலுக்கன் ரவிய மின்ஹா ஆக்கற, ஒரு குணம் உனக்கு பிடிக்கலன்னா பிடிச்ச குணம் ஒன்னு தேடிப்பார். பொம்பளைத்த உனக்கு பிடிச்ச குணம் ஒண்ணு இல்லாம இருக்கும், இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா பிடிச்ச குணம் ஒன்னும் அவர்கிட்ட இருக்கும். ஒரு குணம் பிடிக்காத குணமா இருக்குங்க, இன்னொரு குணம் பிடிச்சது இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில முஸ்லிம்ல 2672வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அப்ப வந்து ஒரு பெண்ணு வந்து
குறையும் நிறையுமோட தான் வந்திருக்கிறான். 100% எல்லா நிறையும் பெற்ற ஒரு படைப்பு அல்ல படைக்கவே இல்லை. நீ அப்படித்தான், உன் பார்வைக்கு அவள்கிட்ட எப்படி குறை தெரியுதோ அதே மாதிரி அவ பார்வைக்கு உன்கிட்டையும் 1000 குறை இருக்கும். இவரை விட அவரை கட்டி தான் நல்லா இருக்குமே அவள் தான் நினைக்குவா. நீ நினைக்கிற மாதிரி அவள் நினைக்குவா இல்ல. எல்லாத்தையும் குறை இருக்கத்தான் செய்யும். குறையும் நிறையும் சேர்த்து இருக்கும். நம்ம என்ன செய்யணும், இந்த குறைக்கு அந்த குறை வேற குறை அவள்கிட்ட இருக்க போகுது, இதுக்காக அவங்ககிட்ட போனா இன்னொரு குறை அவள்கிட்ட இருக்கும். குறை இல்லாத ஆளுங்க ஊர்ல இருந்தா நம்ம பிடிக்கணும். இது நடக்க போறது இல்லை. இப்ப இந்த உலகத்துல குறை இல்லாம இருக்கணும்னு சொன்னா அதை எதிர்பார்க்கவே இயலாது. அதனால என்ன செய்யணும், குறை இருக்க இந்த குறை இருந்துட்டு போடுங்க. எவ்வளவுங்க என்ன குணம் தெரியுமா, அது ஒழுங்கா சோறாக்க தெரியலன்னு நான் பேச வேணுமா, அந்த குணத்தை சொல்லுங்க. அந்த ஆக்க தெரியாத சோத்தை பரிமாறுற விதம் இருக்குத அது போதுங்கன்னு சொல்லிடணும். அப்படி ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றேன். சில பேருக்கு ஒழுங்கா அல்லது பரிமாறுறது மூஞ்சி சுழிச்சிட்டு பரிமாறுவா, இருந்தா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்டுக்காக சேர்த்துக்கிறது என்ன செய்யறது, அப்படி அப்படி போய்க்கிறது. இப்படி ஒண்ணு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. குடும்ப வாழ்க்கைங்கிறதுல இப்படி கொஞ்சம் முன்னையும் பின்னையும் தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சில பேர் விளங்காம நாசமாக்கிறாங்க வாழ்க்கைய. என்னமோ மற்றவங்க எல்லாம் அப்படி திருப்தியோட இருக்கிற மாதிரியும் மற்றவர்கள்லாம் 100% நிறைவான வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி இவங்க தப்பா நினைக்கிறாங்க. யாருக்கும் கிடைக்கல. உலகத்துல எந்த மனிதனுக்குமே 100% மனதை வளைக்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவே இல்லை. இதுதான் யதார்த்தம். ஏதாச்சும் அவனுக்கு மனைவி மேல முதல் 3 மாசம் 6 மாசத்துக்கு உள்ளவர்கள் வேணா மாற்று கருத்து கொண்டிருப்பீங்க. நான் சொல்றது இல்ல. இந்த முதல் கல்யாணம் பண்ணி 3 மாசம் ஆனவங்க 6 மாசத்துக்குள்ள ஆளுக்க வேண்டுமானால் இதை விட்டா வாழ்க்கை இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. 6 மாசம் கலந்த ஆளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, எல்லாரும் கஷ்டம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அதுல இந்த குறை இருக்குதான். நீ பொம்பளைக்கு இந்த குறை இருக்குது, ஆம்பளைக்கு இருக்கு. நம்ம என்ன செய்யணும், குறையோடதை ஏத்துக்கிற வேண்டியதான். இன்னும் சொல்ல போனா மார்க்க ரீதியாக பெண்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு. என்ன நம்பிக்கை, முதல்ல அல்லாஹ் படைச்சது ஆதம மண்ணில இருந்து படைச்சுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக மண்ணிலிருந்து படைக்கிறான். மண்ணிலிருந்து படைச்ச அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஜோடியை படைக்கும் பொழுது குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு கேட்டா, ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியா படைச்சுவிட்டு அந்த ஹவ்வாவுக்கு மெட்டீரியல் எங்க இருக்கிறான்னு கேட்டா ஆதம் இருந்து இருக்கிறான். நம்மளை படைக்கிறதுக்கு மண்ணில இருந்து எடுத்தா மெட்டீரியல புருகுதுல. ஆனா ஹவ்வா படைக்கிறதெல்லாம் என்ன செய்யறான், குர்ஆன்ல எப்படி சொல்றான்ல, ஹலக மின்ஹா, அவரிலிருந்து ஆதமிலிருந்து அல்லாஹ் படைத்தான், ஜௌஜஹா, அவருடைய ஜோடியை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது குர்ஆன்ல உள்ளது. இதுக்கு விளக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய ஒரு விழா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டாரு, ஜோடி மெட்டீரியல் அல்லாஹ் எடுத்துக்கிட்டது என்னன்னு கேட்டா அந்த விழா எலும்பு. அந்த விழா எலும்பிலிருந்து அல்லாஹ் ஒரு ஜோடியை படைத்தான் அப்படின்னு சொல்றோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நம்பணும். மார்க்கத்தை ஹதீஸ்ல உள்ளது, குர்ஆன்ல உள்ளது. மூலப்பொருள் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்பா வளைந்து போன ஒரு எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். வளைந்து போன எலும்பிலிருந்து படைக்கப்பட்டது கொஞ்சம் வளைவான தன்மை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வளைஞ்ச எலும்பு போட்டு நிமித்திரன்னு கூட உழைச்சு போடுவோம் பொருள். அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு எலும்பு வளைஞ்சு போயிருக்குது, அது வளைஞ்சு இருந்தா விழா எலும்பே இருக்குன்னு வைங்களேன், அது நிமித்துக்கு எடுத்து பார்ப்போம். ஒரு ஆட்டு விழா எலும்பு நிமித்தி பாருங்க, நிமித்தினா உழைஞ்சு போயிடும். அப்ப அது அவங்க பெண்கள்னா பெண்கள் அப்படி இருக்கிறதுக்கு பேருனா பெண்கள். ஒன்னே மாதிரி செட்டான பெண்கள் இல்ல. பெண்கள்னா இருக்கிறதால கண்ணை கட்டிட்டு அழுவனாதான் பெண்கள். அப்படி அழுவாட்டே பெண்கள் கிடையாது. பெண்கள்னு சொன்னா அதுக்கு சில மேக்கப் இது பண்ணணும், அதுக்கு ஒரு கணக்கு வீசணும், ஒரு கணக்கு இருக்குதுல்ல. அப்படிலாம் செய்யாட்டி அவங்க பெண்கள் இல்லை, நீ ஆண்களா போயிருப்பாங்க. அப்ப பெண்கள்னா பெண்களுக்குன்னு சில இருக்கத்தான் செய்யும். அதோட ஏத்துக்கணுமே தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, அதுல ஓடுகிட்டு குறை கண்டுகிட்டு வாழ்க்கை நாசமாகிட்டு நரகமாகிட்டு போயிடக்கூடாது. இது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுத்திராத இன்னொரு குணம் இருக்கும். புகாரில 3334 ஹதீஸ் சொல்றாங்க, இத்தௌசு பின்னிசா, பெண்கள் விஷயத்துல நல்லபடி நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னல் மர்அத குலிகத் மின் இன், விழா எலும்பிலிருந்துதான் அந்த பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். இன் ரஹப்த துகீமு, அதை நிமித்திரை சொல்லி போனேன்னு சொன்னா வசரத்தை உடைத்து விடுவாய். வளைஞ்சிருக்கிற எலும்பை நான் நிமித்திரேன்னு போனால் நீ உடைத்து விடுவாய். ஒயின் தடத்தகோ, அதை அப்படி விட்டுட்டேன்னு சொன்னா லம் எதில் அது வளைஞ்சுதான் இருக்கும். வலையோடு வச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு போ. அதுல என்ன இன்பம் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிச்சுக்கிட்டு அதை அப்படி ஏத்துக்கிட்டு போவியா, அதை விட்டு குறை கண்டுகிட்டு தெரியாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மனைவி என்ற முறையில பிறர் நலம் நாடுவதுல ஒருத்தன் உலகத்துக்கெல்லாம் பிறர் நலம் நாடி விட்டு பொண்டாட்டிக்கு நாடலன்னா அவன் நல்ல ஆள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவன் யார் என்று கேட்டால் தனது குடும்பத்திற்கு யார் சிறந்தவன் அவன்தான் உலகத்துக்கு சிறந்தவன். ஆனா ஹைருக்கும் லி அஹ்லிஹி, நான் என் குடும்பத்திற்கு நல்லவனா இருப்ப கேட்டுவாரு. என் மனைவிட்டு சேர்ந்த எடுத்து கிடக்கிறேன்,
அவங்க சத்திகரித்துவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப நான் என் மனைவிக்கு குடும்பத்திற்கு நல்லவனாக இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனாலதான் வீட்டுல இருக்கும்போது அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கிடுவாங்க, அவங்க சத்த கிழிஞ்சு அவங்களே தச்சுக்கிடுவாங்க, அவங்க செருப்பு அவங்களே ரிப்பேர் பண்ணிக்கிடுவாங்க, அவங்க வேலைக்காரமே நடத்த மாட்டாங்க, அவங்க துணி அவங்களே துவைச்சிக்கிடுவாங்க. மனைவி செய்யற வேலையிலையும் சேர்ந்து கூட மாட காய்கறி நறுக்கி கொடுப்பாங்க, வெட்டி கொடுப்பாங்க, கொச்சு கொடுப்பாங்க. ஆயிஷா நாயி அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் எத்தனை ஹதீஸ்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வீடுகள்ல நடந்து கொள்ளக்கூடியவன் தான் சரியான நம்ம செஞ்ச பொண்ணு வீட்டு சோறாக்குறது பொண்ணையா அப்படியா? அதெல்லாம் தூதர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இருக்கிறேன் அதெல்லாம் இதெல்லாம் ஆண்மையுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் திமுரு, இதுக்கு பேரு இதெல்லாம் என்னது திமுரு, இதெல்லாம் இதுக்கு ஆண்மைன்னு இதுக்கு பேர் கிடையாது. அப்ப குடும்பத்துல அந்த மாதிரியான ஒரு அனுசரணை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி மனைவிக்கு கணவன் செய்யற கடமையை கேட்கும்போது சொல்றாங்க, அன் சுத்தை மகா இதா தைம்த, நீ இன்னும் போது அவளுக்கு உன்ன கூடு, தக்சுவாக இதை தைத்த, நீ அணியும் போது அவளுக்கு அணிய கூடு, ஒலா தவிர கத்தி கன்னத்துல அறிஞ்சு விடாத சொல்றாங்க. ஒலா தவச்சல் இல்லா பைத்தி, கண்டிக்கிறாத வீட்டுக்குள்ள வச்சு கண்டி, 4 பேருக்கு முன்னாடி வச்சு கண்டிக்காத என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, பெண்களை பாருங்க அடிக்கலாம், அடிமையை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு மானங்கட்ட ராத்திரி போய் அவரோட கூடுறான், வெக்கமா இல்லையா ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அப்படி சொல்றாங்க. சஹீஹுல் புகாரில 5204வது ஹதீஸ்ல எல்லாம் போட்டு அடிமையை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், ராத்திரில போய் அவளோட போய் குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்கிறான். வெக்கமா இல்லை இவனுக்கு எப்படி கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அடிக்கிற அடிச்சு இல்லடா, அடிச்சு ராத்திரி போய் சேர வேண்டி இருக்கலாம், அனுசரிச்சு அடிக்காம இரு. அப்ப ராத்திரி போய் நீ குடும்ப வாழ்க்கை நடத்துறங்கிற அப்புறம் போட்டு அடிக்கிற, இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அதனால மனைவியர் விஷயத்துல நம்ம கவனமாகவும் பொறுப்பாகவும் அல்லாஹ் பயந்து நடந்து கொள்ளணும். அதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதே மாதிரி மனைவிகள் செய்யற கடமைகள் இருக்குது, அதன் செல்ல நாளைக்கு பார்ப்போம். நாளையோட இந்த பிறர் நலம் பேணுதல் என்ன செய்வோம், மனைவி செய்யறது வேற சில நிகழ்ச்சிகளோட நிறைவு கொண்டு வந்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்கள்.